ஒரு நாட்டுடைய அரசர் தம் மக்கள பார்க்கறதுக்காக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. அப்ப வந்துகிட்டு இருக்கும்போது அரசர் சொல்றாரு மந்திரிகிட்ட, "இந்த கடைக்காரன பார்த்தாவே எனக்கு தூக்குல போட்டு சாவடிக்கணும்னு தோணுது. அவன பார்த்தாவே எனக்கு கோவம் கோவமா வருது." அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. அரசர் ஏன் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு மந்திரி என்ன செய்றாருன்னா, அந்த எந்த கடைய சொல்றாரோ அந்த கடைய நோக்கி போறார். போய் பார்த்தா அது ஒரு சந்தன கட்ட வச்சிருக்க ஒரு கடைக்காரர். அப்ப இந்த மந்திரி போய் சந்தன கட்டையோட விவரத்தெல்லாம் கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, "இது விலை உயர்ந்ததுப்பா. இத எப்படி வியாபாரம் பண்ணணும்னா, இந்த நாட்டுடைய அரசர் இறந்தா தான் இத எல்லாரும் வாங்குவாங்க. அவர அதுல வச்சு தான் எரிப்பாங்களாம். ஏன்னா, அவர் பெரிய மன்னர்ல. அப்பதான் சார் என்னுடைய வறுமை எல்லாம் போகும்." அப்ப அந்த மந்திரி சந்தன கட்டையோட விவரத்த எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, "இது விலை உயர்ந்த சந்தன கட்டப்பா. இது எப்படி வியாபாரம் பண்றதுன்னே தெரியல. இந்த நாட்டுடைய அரசர் இறந்தா மட்டும் தான் இந்த சந்தன கட்டை எல்லாம் வியாபாரம் ஆகும். அப்பதான் என்னுடைய வறுமை எல்லாம் போக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத கேட்டுட்டு, அப்பதான் அந்த மந்திரிக்கு புரியுது, அரசர் ஏன் கோவப்பட்டாரு அப்படிங்கிறனால. அப்ப நேரா என்ன செய்றாரு, இவன்ட்ட கொஞ்சோண்டு சந்தன கட்டைய வாங்கிட்டு அரசர நோக்கி புறப்படுறாரு. அரசர நோக்கி சொல்றாரு, "உங்களுக்கு சந்தன கட்டக்காரரு கொஞ்சோண்டு சந்தன கட்ட குடுக்க சொன்னாரு அரசே." அப்படி சொன்னோனே அந்த அரசர் அத மோந்து பார்த்துட்டு, "அவ்ளோ மணமா இருக்கு. இவ்ளோ ஒரு மணமான சந்தன கட்டையா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "ஐயோ! நம்மளுக்கு அன்பளிப்பாலாம் அவன் குடுத்துருக்கான். அந்த கடைக்காரர நான் தப்பா நெனச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, அந்த அரசர் அந்த கடைக்காரருக்கு ஒரு அன்பளிப்பு குடுப்போம்ன்னு சொல்லிட்டு, ஒரு தங்க பொற்காசுகள் குடுத்து அனுப்புறாரு. நான் குடுத்ததா சொல்லி பரிச குடுத்துருங்க அப்படி சொல்றாரு. இந்த மந்திரி என்ன செய்றாரு, அந்த கடைக்காரர்ட்ட போயி, "இத அரசர் உங்களுக்கு பரிசா குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொற்காசுகள காட்டுனோனே, அவருக்கு என்ன நெனைக்கிறாருன்னா, "ஐய்யய்யோ! இந்த பொற்காசுனால நம்மளுடைய வறுமையெல்லாம் நீங்கிரும். ஆனா நம்ம அரசர தப்பா நெனச்சுட்டோம். அவரு சாகணும், செத்தா தான் நம்ம வறுமை நீங்கும்னு நம்ம தப்பா நெனச்சுட்டோம்." அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப இந்த எண்ணம்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப இந்த மந்திரி என்ன செஞ்சிருக்காருன்னா, அரசருடைய மனசுல இருந்தும் நல்ல எண்ணத்த உருவாக்கியிருக்காரு. இந்த கடைக்காரர் மனசுலயும் நல்ல எண்ணத்த உருவாக்கியிருக்காரு. ஒரு மந்திரி என்ன செய்யணும்னா, ஒரு நல்ல எண்ணத்தையும், ஒரு நாட்டையும் உருவாக்கணும்னா, அது நம்ம மந்திரியால தான் முடியும் அப்படிங்கிறது தான் இது ஒரு சிறந்த கதை.